லெட்ஸ் மேக் மெமரி சட்னி. உங்க குழந்தைங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த சட்னியை செஞ்சு கொடுத்து பாருங்க. அவங்க டேஸ்டா சாப்பிட்றது மட்டும் இல்லாம, அவங்க மெமரி பவரையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த சட்னி. அதுக்கு நம்ம இன்னைக்கு வல்லாரக்கீரை வச்சு தான் இந்த சட்னி பண்ண போறோம். இந்த சட்னி வந்து நீங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது பார்க்க கிரீன் கலர்ல இருக்கிறதுனால, அவங்க புதினா சட்னி அப்படின்னு நினைச்சு தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அவரோட வித்தியாசமா தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரை, கொத்தமல்லி, புதினா அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு, 20 சின்ன வெங்காயம், 4 தக்காளி, 10 பல்லு பூண்டு, 7 பச்சை மிளகாய். இதெல்லாம் மட்டும் தான் நம்மளுக்கு சேர்க்க போற இன்கிரீடியன்ட்ஸ். நீங்க உரப்பு கம்மியா சாப்பிடுறீங்க அப்படின்னா, பச்சை மிளகாய கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு, அதில உளுந்தம் பருப்ப கோல்டன் ஃப்ரை ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு, அதோட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு, அதோட நம்ம இப்போ வந்து கீரை சேர்க்க போறோம். தக்காளி சேர்த்துட்டு நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து கீரை சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் வந்து லிட்ரலி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தரும் அப்படின்றதுக்காண்டி கீரைய வந்து நல்லா சேர்த்துட்டு, அது நல்லா சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா நீங்க தக்காளி சேர்த்து அத நல்லா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன வந்ததுக்கப்புறம் ஃபேன்ல நல்லா காய வச்சுட்டு, அதாவது ஆற விட்டுட்டு மிக்ஸியில சேர்த்து இந்த மாதிரி அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதுக்கு நீங்க தாளிப்பு சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். இதோட நீங்க தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். இல்லைன்னா துவையலா கூட நீங்க சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. பாய் பாய்.